முதலமைச்சர் அதிமுகவை சொல்றாரு, அவங்க பயந்துட்டாங்க, அவங்க மிரட்டலுக்கு பயந்துட்டாங்கன்னு. அந்த மாதிரியான எந்த பயமும் இல்லைன்னு இபிஎஸ் சொல்றாருல்ல. இப்போ அவர் பயம் இல்லாமல் தான் இருக்கார். இந்த சாப்பாடை கொடுக்கலாம், அந்த சாப்பாடு கொடுக்கலாங்கிற வரிசையில் விஷத்தை கொடுத்து பார்க்கலாமான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நான் திமுக இன்னொரு தடவை ஆட்சிக்கு வரணுமா இல்லையாங்கிறதெல்லாம் எங்களை மாதிரியான கட்சிகளுடைய பிரச்சனை. பட் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றினால் அவங்க கலவரம் நடத்தாமல், வன்முறை செய்யாமல், உயிர்ப்பலி கொடுக்காமல் ஒரு இடத்தில் அவர்கள் வளர்ந்தார்கள் என்று ஒரு இடத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை அர்பன் நக்சல் மைண்ட் செட்னு நரேந்திர மோடி பேசினாரா இல்லையா? இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அந்த ஞானோதயத்தை வர வச்சிருக்கு. கூட்டணி கட்சிகள்லாம் அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. எங்க அடிமைத்தனத்தை பத்தி எல்லாம் எடப்பாடி மக்கள் பக்கம் நின்று பேசிய ஒரு விஷயத்த சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி இமயமலைக்கு போயிருந்தாரு. இல்ல, அந்த நேரத்துல அவங்களுக்கு சீட்டு பிரச்சனை இருந்துச்சு. இங்க உட்காரலாமா, அங்க உட்கார்றதா? மோடிக்கு மட்டும் ஒரு அளவுகள் வைக்கிறீங்க, ரொம்ப விளம்பரப்படுத்துறாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 56 இன்ச்சு இல்ல 57 இன்ச்சு மார்பு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் கூட்டணி அப்படின்றது இப்போதே கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டதுன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு வருட காலம் இருந்தாலுமே கூட அந்த அந்த பேச்சுகள் தொடங்கிருச்சு. திமுக தலைமையிலான கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நேரம் வரை அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. திமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம், அதிமுகவோட செயற்குழு கூட்டம், இப்படி மாறி மாறி 2 கட்சி தலைவர்களும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. முதலமைச்சர் நாங்கள் எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டோம், ஆனால் அதிமுக பாஜகவுக்கு பயந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்களுமே கூட நேற்று ஒரு விவாதத்தில் பேசியிருந்தீங்க, பாஜகவை வரவிடாமல் செய்வதுதான் நோக்கம் அப்படின்றீங்க. அந்த விவாதங்களே சிலர் விமர்சனங்கள் எழுப்புனாங்க. திமுக பண்ணுறதெல்லாம் சகிச்சிக்க முடியுமா? பாஜக எதிர்ப்பு தான் முதன்மையானதுன்னா அப்போ திமுகவும் ஆட்சியில் இருக்காங்க, அந்த விஷயங்கள் எங்கே முன்வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக மீதான எங்களுடைய விமர்சனங்களை பல இடத்துலையும் வச்சிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, பாஜகவை சொல்லி இவங்க மோடி பின்னாடி ஒளிகிறாங்க அப்படின்ற விமர்சனம் தான் பெருசாக இருக்கு. ஆமாம், அந்த விமர்சனத்தை வைக்கிறவங்ககிட்ட என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, பாஜக என்பது எங்கள் கட்சி எப்படி பார்க்குதுன்னா, இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். பாஜகவினுடைய ஐடியாலஜி, ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம், அது உருவாக்கி இருக்கக்கூடிய படைகள், இது எல்லாமே இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்தியா என்பது ஒரு, நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது மாதிரி, வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவின் பெருமை மட்டுமல்ல, இந்த பன்மைத்துவம் தான். இந்த பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொண்டது தான் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே. நீங்கள் ஒரு சின்ன நாடு கிடையாது, ஒரு மிகப்பெரிய நாடு. இந்தியாவில் உலகத்தில் ஆக்சுவலாக ஒரு மக்கள் தொகையில் இதுதான் முதல் இடத்துல இருக்குது. சீனாவை மிஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏராளமான மதங்கள் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் தோன்றிய மதங்களே பல நாட்டில் இருக்குது. இப்போ புத்த மதம் இந்தியாவில் இருக்கிறத விட வேறு சில நாடுகளில் ரொம்ப வலுவாகவே இருக்குது. அப்போது இத்தனை மதங்கள், இத்தனை ஜாதிகள், இத்தனை கலாச்சார வேறுபாடுகள், அது உணவு கலாச்சாரம், உடை கலாச்சாரம், வழிபாட்டு முறை, ஒரே ஜாதிக்குள்ள வெவ்வேறு விதமான உட்சாதி பிரிவுகள் என்றெல்லாம் இருக்கிறது. அப்போ இந்தியாவை எது பிணைக்குது? அந்த பிணைப்பை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தோனேசியாவுக்கு அடுத்து உலகத்திலேயே மிக அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. அப்போ வெறுப்பு பேச்சை தொடர்ச்சியாக முன்வைப்பதன் மூலமாக இந்த இந்தியா என்கிற மதச்சார்பற்ற நாட்டின் கட்டுமானத்தை அவர்கள் சீர்குலைக்கிறார்கள். எனவே இந்தியாவிற்கான அடிப்படையை தகர்க்கிறார்கள். அப்படி தகர்க்கிற முயற்சியில் அவங்க அதை ஒரு பக்கம் செய்து கொண்டே, இன்னொரு பக்கம்
சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தை திருடிக்கொண்டே இருக்கிறார்கள், சுரண்டி கொண்டே இருக்கிறார்கள். மிகப்பெரிய மூலதனங்களுக்கு அதை பற்றி கவனப்படுத்தாமலேயே நீங்கள் இந்து இஸ்லாமியர் என்று மட்டும் பார்க்க வைக்கிறாங்க. எனவே இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானவர்கள், இந்திய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு எதிரானவர்கள், இவர்கள் கடைப்பிடிக்கிற கொள்கையின் மூலமாக இந்தியாவிற்கு பல அச்சுறுத்தல்களை இவர்களே அதை ப்ரோவோக் பண்ணி கொண்டு வராங்க என்கிற அடிப்படையில் தான் பாஜகவை எதிர்க்கிறோம். பாஜக இன்னொரு அரசியல் கட்சி அல்ல. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்ன இருக்கும்னா ஒரு வெவ்வேறு அமைப்புகள் இருக்கும். ஆனால் பாஜக என்கிற கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அமைப்பு. அது விஹெச்பியை வச்சுருக்கு, இந்து முன்னணியை வச்சுருக்கு, மக்கள் கட்சியை வச்சுருக்கு, ஏபிவிபியை வச்சுருக்கு, அதே போல் இன்டலெக்சுவல் ஃபோரம்னு ஒரு பகுதியை வச்சுருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் பல அமைப்புகள் இருக்காங்க. கட்சிகளுக்கு அமைப்புகள் இருக்கு, நான் அதை மறுக்கல. ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அமைப்பாக இருக்கு. அந்த இடதுசாரி அமைப்புகள் எவ்வளவோ இருக்கு இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு போன பல அமைப்புகள் இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். எல்லா கட்சிகளுக்கும் பல்வேறு விதமான அணிகள் இருக்கு, அமைப்புகளை அவங்க லீட் பண்றாங்க, அது வேற. ஆனா பாஜக என்கிற கட்சியே ஒரு கிளை அமைப்பு தாங்கிறீங்க, அப்படி சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு தானே. எனவேதான் மற்ற கட்சிகளுக்கும் இதுக்கும் அடிப்படையிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்திய பாஜக என்கிற கட்சி இந்தியாவில் நீடித்து இருக்கும் என்றால், அதனுடைய தத்துவம் ஆதிக்கம் செலுத்தும் என்றால், இந்தியா உடைந்து போகும், இந்தியா சிதறி போகும். அவங்க மதச்சார்பற்ற நாடு என்பதை ஏற்றுக்கொள்றதில்ல, கூட்டாட்சி முறையை ஏற்றுக்கொள்றதில்ல, இந்த பன்மைத்துவத்தின் காரணமாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், பிரத்யேகத்தன்மைகள், அவற்றுடைய நிதி ஆதாரம், இவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே அடிப்படையிலேயே இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கும் இந்தியா இருத்தலுக்குமான எதிரான கட்சியாக பிஜேபி. விமர்சனங்களை இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மேல வச்சிருக்கிறீங்கல்ல? இல்லை, அது மதச்சார்பின்மைக்கு எதிரானதுன்னு நாங்கள் சொன்னதில்லை. மதச்சார்பின்மையில் சில நேரங்களில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, அது வேற. நீங்க அடிப்படையில் அது மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொண்ட கட்சி. இப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது மாநில உரிமைகள் சார்ந்து, முதலாளித்துவத்தை சார்ந்து எவ்வளோ விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்கீங்க, முரண்பட்டிருக்கீங்க, தனியா நின்றுருக்கீங்க, சந்தேகமே இல்லை. இப்போவும் ராகுல் காந்தி சில விஷயங்களில் மாறுபட்டு சிந்திக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை தவிர, அடிப்படையில் அது இந்தியாவில் பெரும் முதலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி தான் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே நீங்கள் அதல்ல பிரச்சனை. ஆனால் அது இந்தியாவினுடைய என்னைக்காவது காங்கிரஸ் ஆள்வது இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் என்று சிபிஎம் சொல்லியிருக்கா? கிடையாது. இந்தியாவுக்கான அச்சுறுத்தலாகவே ஒரு கட்சி வந்திருக்கு. பட் ராகுல் காந்தியோட பேச்சுல ஒரு மாற்றம் இருக்கு, காங்கிரஸ் கட்சியிலிருந்தே அவர் சில விஷயங்களை வேறுபட்டு பேசுறாருன்னும் போது அதை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்யறோம்னு சொல்லிட்டாங்க ஒன்றிய அரசு, அதை ஏத்துக்கிறீங்கல்ல? அப்ப அவங்ககிட்ட ஒரு மாற்றம் வருது இல்ல? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கட்டுரை இருக்கு, நீங்க இப்ப வரும்போது அதை தான் நான் வாசிட்டு இருந்தேன். ஆர்எஸ்எஸ்ல ஒருத்தர் கட்டுரை எழுதியிருக்கார். அதாவது ஜாதியை வெளிநாட்டு சக்திகள் பயன்படுத்துறாங்க, ராகுல் காந்தி அதற்கு கருவியாக இருக்கிறார் என்று சொல்கிறாங்க. ஆனால் அது கடைசி வார்த்தை என்ன முடிகிறான்னா, இந்துக்களின் ஒற்றுமை தான் இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னு. சரி, மேல்பாதியில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? உத்தரப்புறத்தில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ராம்நாத் கோயிலுக்குள்ளே விடாதது குறித்து உங்கள் ஸ்டாண்ட் என்ன? பாஜகவை கேட்குறீங்களா? பாஜகவை கேட்குறேன். இங்கே திமுக ஆட்சி இருக்கு, நீங்கள் திமுக தானே கேட்கணும். சரி, ஜெகநாதரால் நான் நடவடிக்கை எடுக்காதது சம்பந்தமான விஷயத்த கேட்கலாம். உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அதில் எல்லா கோயில்களுக்குள்ளும் நீங்கள் சொல்கிற எல்லா இந்துக்களும் உள்ளே நுழைய முடியவில்லை என்றால் என்னை இந்து என்று ஒரு பகுதி ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் யாரையாவது கோயிலுக்குள்ளே கூட்டு போயிருக்கீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் எந்த தீண்டாமை சுவரையாவது இடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா? இடிக்க வந்திருக்கீங்களா? இந்து சமய அறநிலையத்துறை உங்க கையில தானே இருக்கு, நீங்க தானே செய்யணுங்கிறாங்க அவங்க. நான் இங்க தமிழ்நாட்டை மட்டும் கேட்கல, இந்தியா முழுவதும் கேட்குறேன்.
இப்போ தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை பட் பல இடங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது தரப்பில் இருக்கீங்க? நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவது என்று தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுக்குது. திமுக அரசாங்கம் முடிவெடுத்த உடனே ஒரு பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மற்ற பகுதி மக்கள் இருக்காங்க, எனவே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஒட்டி டிஸ்கஷன் நடக்குது. இப்போ ஒரு பகுதியை இமானுவேல் சேகரனை இப்படி அவமானப்படுத்துகிறாங்க என்று தலித் பகுதியை திரட்டுவதற்கு ஆர்எஸ்எஸ் ஒரு ஆளை நியமிச்சிருக்கு. அதே சமயத்தில் முத்துராமலிங்க தேவரை அவமதித்தவர் இமானுவேல் சேகரன். எனவே அவருக்கு மணிமண்டபம் வைக்கக்கூடாது என்கிற முறையில் இன்னொரு பகுதியை திரட்டுவதற்கு ஆர்எஸ்எஸ் கிரவுண்ட் ஒர்க்க சொல்றீங்க. நான் கவர்மெண்டோட பாலிசிஸ் சொல்றேன். ஒன்றிய அரசு சில முடிவுகள் எடுக்கிறாங்க, அதை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த கட்சி சித்தாந்தம் அந்த அவங்க கிரவுண்ட்ல என்ன பண்றாங்கன்றது அங்கதான் நீங்க ஃபெயில் ஆகுறீங்க. உங்களுடைய வார்த்தைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய நடைமுறைக்கும் வித்தியாசம் இருக்கிற போது நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று பொருள். ஏன் மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்குறேன். எனவே நீங்க எப்போதுமே என்ன, நீங்க கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு அவர் சொன்னோன்னு, யாரு நரேந்திர மோடி சொன்னோன்னு நீங்க எல்லாம் புலகாங்கிதம் அடைவீங்க. பத்திரிகைக்காரங்க எல்லாம் ஐயோ அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்றாரு, கூட்டாட்சி தத்துவம்னு சொல்லிட்டாரு. பட் எனக்கு தெரியும் அவர் தரமாட்டார். ஏன்னா அவருடைய தத்துவம் அவர் பிரதான் சேவக்னு சொல்லியிருக்காரு. அந்த பிரதான் சேவக் வந்த இதில் அவங்க கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்கலை, மொழிவாரி மாநிலங்களை ஏற்கலை, மாநிலங்கள் பெருசாக இருக்கிறத ஏற்கலை. 50 லட்சம் பேர் இருந்தால் ஒரு மாநிலம் வைக்கலாம், அதிகபட்சம் 3 கோடி பேர் தான் இருக்கணும், அதில் பல மொழி பேசுகிறவங்களும் கலந்துருக்கணும் என்று அவர்கள் உடைப்பதை ரைட் ஃப்ரம் த பிகினிங் சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இப்போ 10 வருஷம் கழித்த பிறகு மாநில உரிமைகள் சார்ந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமாக தான் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். எனவே நீங்கள் எப்போதும் வார்த்தைகளில் மறைந்திருக்கிற அந்த தந்திரத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கலைன்னா தத்துவம் என்ன செய்யும் என்பதல்ல, தத்துவத்தின் காரணமாகத்தான் இதெல்லாம் வருது. அவங்க சில நேரங்களில் உங்களை மேனேஜ் பண்ணுறதுக்காக இப்போ சொல்லியிருக்காங்களே, நாங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம். அப்போ ஏன் ஆர்எஸ்எஸ் ஜாதி எப்படி பார்க்குது? தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை ஆர்எஸ்எஸ் ஆதரிக்குதா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரியான கேள்விகளை பலரும் கூட கேட்குறாங்க. வேளாண் சட்டங்களை விட்ரா பண்ணது யாரு பெற்றாங்க? யாரு விட்ரா பண்ணா? பாஜக, ஒன்றிய அரசு வாங்கிட்டாங்க. பாராட்டு கூட்டம் நடத்திடலாமா? நீங்க சொல்லுங்க. அவங்க தானே விட்ரா பண்ணாங்க, அதுக்காக பாராட்டு கூட்டம் நடத்தலாமா? அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அவங்க 385 நாள் இந்தியாவினுடைய வரலாற்றில் 385 நாட்கள் விவசாயிகள் தங்களுடைய ஆணிவேரை அப்படியே பிடுங்கி கொண்டு நீங்கள் டெல்லியில் போய் முற்றுகையிட்டு வெயில்லையும் பனியிலையும் மழையிலையும் அவங்க பட்ட சிரமத்துக்கு பின்னால் நீங்கள் விட்ரா பண்ணீங்கன்னா இந்த வெற்றி அல்லது இந்த விட்ரா பண்ணது அப்படிங்கிறத நீங்கள் நரேந்திர மோடி கணக்கில் சேர்ப்பீங்களா, விவசாயிகள் கணக்கில் சேர்ப்பீங்க? விவசாயிகள் தான் அது காரணம். ரைட். போன தடவை 2024 தேர்தலின் போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை அர்பன் நக்சல் மைண்ட் செட்டுன்னு நரேந்திர மோடி பேசினாரா இல்லையா? அவங்களுடைய இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா இது நாட்டை பிளவுபடுத்தும்னு பேசினாரா இல்லையா? கங்கனா ரணாவத் எப்பாடுபட்டும் கேஸ்ட் சென்சஸை முறியடிக்கணும்னு பேசினாரா இல்லையா? யோகி ஆதித்யநாத் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவை துண்டாடும்னு பேசினாரா இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஞானோதயம் வந்திருக்குன்னா இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அந்த ஞானோதயத்தை வர வச்சிருக்கு. இல்லைன்னா நீங்களே சொல்லிட்டு போயிருக்கலாமே போன தடவை. இல்லை, இன்னொரு பக்கம் அவங்க பண்றது பாசிசம்னா நீங்க பண்றது பாயாசம்லாம் கூட ஒரு தலைவர் கேட்டாரு. இப்ப நேற்று கூட விவாதத்துல ஒரு வழக்கறிஞர் பேசினார் இல்லையா, பொண்டாட்டியை கூட்டு வெளியே போக முடியல கணவன்மார்கள், போலீஸ்காரன் ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறான், எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு, மாணவர்கள் கத்தியால வெட்டிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல, இப்படியான சம்பவங்கள்லாம் இருக்குல்ல. சரி, ஆட்சிக்கு எதிராக நீங்களே பல விஷயங்கள போராடி இருக்கீங்களா? நிச்சயமா, நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க ஒரு போலீஸ்காரன் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தா ஒட்டுமொத்தமே கெட்டு போச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா
நீங்க அந்த தைரியம் எங்கேருந்து வருது? இல்ல. நீங்க இந்த மாதிரியான ரோக்ஸ் வந்து நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து கொண்டு இருப்பார்கள். சமூகம் மொத்தமும் மாறுகிற வரை, நீங்க எந்த நாளைக்கு சிபிஎம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும், அதுல தப்பு பண்ற 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. ஈவன் கம்யூனிஸ்ட் தலைவர்களே தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்ப என்னன்னா, சமூகம் அனைவருக்கும் பாதுகாப்பானதாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நீங்கள் நடத்துகிற போது, அந்த போராட்டத்தை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துதா இல்லையா? அது ஃபெயில் ஆகிற போது சண்டை போடுறோம். நான் சொல்றது, நீங்க சொல்றது ஒரு போலீஸ்காரர் சொல்லிட்டாரு, ஒரு இவர் சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. நான் சொல்றது, நீங்க இந்தியாவினுடைய நான் என்ன கேட்குறேன், நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கையில பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல அது யார் ஆட்சி காலத்துல எதுல? பாபர் மசூதி இடிச்சது? அதைத்தான் சொல்றேன். அவங்க இல்ல, கல்யாண் சிங் சொன்னதை உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தபோது சொன்னதை யார் ஏற்றுக்கிட்டாங்க? நீங்கள் வந்து ஏன் திருட்டை தடுக்க முடியலைன்னு பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்கன்னா, திருடனை நீங்கள் தனியாக தூக்கி வச்சிடுறீங்க. திருடன் ட்ரெயின்டாகவே இருக்கான். அவன் ஒரு இதை மட்டும் அன்னைக்கு பாபர் மசூதி ஆரம்பித்தான். அப்புறம் இன்னைக்கு நீங்கள் வந்து வாரணாசியில் ஆரம்பிக்கிறான், மதுரான்னு ஆரம்பிக்கிறான். அப்புறம் இப்படியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பல் மசூதியை அவங்க குறி வைக்கிறாங்க, வேறு சில இடங்களை குறி வைக்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனவே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதில் நாங்கள் ஒன்றும் மறைக்கலாம் ஒன்றும் இல்லையே. ஈவன் பல நேரங்களில் அந்த அந்த நிலைப்பாட்டின் காரணமாக அவங்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள், அதன் மூலமாக இப்போ சில விஷயங்கள் நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் மாற்றுறதுல எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அவங்க வேலை நேரத்தை ஃப்ளெக்சிபிளாக மாற்றலாம்னு சொன்னதில் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. நாங்கள் போராடினோம். இப்போ இது மாதிரியான விஷயங்கள்ல, அது பேர் என்ன, நீங்கள் சாம்சங் மாதிரியான விஷயங்களில் போராடி அதை பதிவு பண்ண வச்சோம். இதெல்லாம் திமுக அங்கன்வாடி ஊழியர்கள் போராடிட்டு தானே இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. நேற்று செட்டில் ஆயிருக்கு. இப்போ கேரளாவில் ஆஷா ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, எந்த அரசாங்கமும் இதிலிருந்து விதிவிலக்காக இல்லை. ஆனா என்ன பிரச்சனைன்னா, எந்த மாநிலமும் இதிலிருந்து விதிவிலக்காக இல்லை. பட் பிரச்சனை என்னன்னா, அரசாங்கமே அதனுடைய தலைவர்களே வெறுப்பை விதைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவில் விசாரிக்க வேண்டிய, தீர்ப்பு வழங்க வேண்டிய, தண்டனை வழங்க வேண்டிய இடங்களில் எல்லாம் அவர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தவறுகளை நியாயப்படுத்தும் முறையில் அவர்கள் நீதிபதிகளை உருவாக்குகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அது இடியோ அல்லது சிபிஐயோ அல்லது ஐடியோ இது எல்லாத்தையும் தங்களுடைய அடியாளாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. நீங்க காங்கிரஸ் காலத்துல சில டீவியேஷன்ஸ் இருந்தது, சண்டை போட்டோம். இவங்க அதனுடைய கேரக்டரே மாத்துறாங்க அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய. இல்ல அப்ப முதலமைச்சர் அதிமுகவை சொல்றாரு, அவங்க பயந்துட்டாங்க, அவங்க மிரட்டலுக்கு பயந்துட்டாங்கன்னு. அந்த மாதிரியான எந்த பயமும் இல்லைன்னு இபிஎஸ் சொல்றாருல்ல. இனி அவருக்கு பயம் இல்லைல்ல. இப்போ அவர் பயம் இல்லாமல் தான் இருக்கார். நான் என்ன கேட்குறேன், உங்கள் பையன் வீட்டில் ரெய்டு வருது, அல்லது உங்கள் சம்மந்தி வீட்டில் ரெய்டு வருது, அல்லது ஒரு பாஸ்கர், என்ன பாஸ்கர், விஜய் பாஸ்கர் வீட்டில் ரெய்டு வருது, அல்லது அன்பு நீங்கள் எஸ்பி வேலுமணி சம்மந்தமான விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் இதன் மீது அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் ஈடிக்கோ மற்றவங்களுக்கோ எந்த கண்ணையும் உறுத்தலையா? நீங்கள் புனிதர்கள் நினைக்கிறீங்களா? பட்டு திமுகவில் ஊழல் செஞ்ச அமைச்சர்கள் மீதும் கத்தி தொங்குதுங்கிற ஒரு விஷயம் இருந்தா கூட, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை காரணம் காட்டி என்னை மிரட்டுவதை நான் அனுமதிக்க போறதில்லை என்று அவர் தமிழ்நாட்டை யூனிஃபை பண்ணியிருக்காரா இல்லையா? இங்கே தான் இந்த டிஃபரன்ஸ். ஆக்சுவலாக நான் திமுகவில் யாருமே ஊழல் பண்ணல, எல்லாம் 100% கரெக்டாக இருக்குன்னு சொல்ல. ஆனால் இந்தியா என்கிற இந்த கூட்டாட்சியுடன் கூடிய இந்த நாட்டை, இந்த பன்மைத்துவத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுக குறிப்பாக முதலமைச்சர் முன்னணியில் இருக்கிறாரா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, வரப்போறது சட்டமன்ற தேர்தல். சரி, தமிழ்நாட்டுக்கு யார் வேணுமோ அவங்களதான் மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. அந்த அடிப்படையில பிஜேபியா இல்லையான்றதுக்கான விவாதமே இல்ல. அந்த இடத்துல நீங்க என்ன ஒரு சோதனை பண்ண முடியாதுன்னா, இந்த சாப்பாடை கொடுக்கலாம், அந்த சாப்பாடு கொடுக்கலாங்கிற வரிசையில விஷத்தை கொடுத்து பார்க்கலாமான்னு நீங்க யோசிக்காதீங்க. நான் திமுக இன்னொரு தடவை ஆட்சிக்கு வரணுமா இல்லையாங்கிறதல்ல
எங்களை மாதிரியான கட்சிகளுடைய பிரச்சனை. பட் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றினால் நீங்க 24 மணி நேரமும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் பயத்தோடு தான் வாழ்க்கை நடத்த வேண்டியது இருக்கும். அதைத்தான் மற்ற இடத்துல இல்ல பண்ணல. அவங்க கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறதுலாம் ஒரு விவாதமா இருக்கு. கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொன்னாலுமே கூட குறைந்தபட்ச செயல் திட்டம்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதன் மீது நம்பிக்கை இல்லையா? அவங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம், அதிகபட்ச செயல் திட்டம் எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைதியை சீர்குலைப்பதான். நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் அவங்க கால் ஊன்றுனா 2-3 இடங்கள் இருக்கு. ஒரு பெரிய கொலைவரி தாண்டவம், வன்முறை, கலவரத்தை நடத்தாமல் அவர்கள் கால் ஊன்றிய இடம் ஒன்று சொல்லுங்க. இப்போ நீங்க 1980 வரை அவங்க பல்வேறு விதமான முயற்சியை தமிழ்நாட்டில் பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜனசங்கத்தினுடைய முதல் தலைவர் ஒரு கிறிஸ்டியன், டாக்டர் ஜான் என்கிற எம்எல்சியா இருந்தவர். 1952 ஜனசங்கம் உருவான போது அவங்க தமிழ்நாட்டில் அதனுடைய தலைவராக நியமிச்சாங்க. அவங்களால வளர முடியல. 52 இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது ஜனசங்கமோ அல்லது இந்து மகாசபாவோ அந்த மாதிரியான யாராலையும் கால் ஊன்ற முடியவில்லை என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். 81, 82 தான் அவங்க 2 விஷயத்தை கவனத்தில் வச்சு அடிக்கிறாங்க. ஒன்று, மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி இந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு எரியப்பட்டு விட்டார்கள். இது ஒரு புரளியை கிளப்புறாங்க. நான் இது புரளின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம். வேணுகோபால் கமிஷன் இருக்கு. நியமாக 420க்கு மேலே, 423, 24, 25வது பக்கத்தில் வேணுகோபால் கமிஷன் ஒன்றும் திமுகவால் நியமிக்கப்பட்டது கிடையாது, அதிமுகவால் நியமிக்கப்பட்டது, எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டது. வேணுகோபால் என்ன சொல்றாரு, நீங்க எந்த ஒரு அமைப்பையும் தடை செய்வது என்பது ஜனநாயகத்தில் சரியா இருக்காது. ஆனா நான் உங்கள்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள்கிட்டையும் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் மாதிரியான இயக்கங்களுக்கு எதிராக நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். இருக்கா இல்லையான்னு பாருங்க. அடுத்தது அவங்க கோயம்புத்தூருடைய பிசினஸை கவனத்தில் வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வட இந்தியாவிலிருந்து வந்த வியாபாரிகளையும் இங்கே இருந்த சில வியாபாரிகளையும் ஒன்று திரட்டி இஸ்லாமியர்களை அடித்தாங்க. அதுக்கு பின்னால தான் அங்கே கால் ஊன்றினாங்க. அவங்க கலவரம் நடத்தாமல், வன்முறை செய்யாமல், உயிர்ப்பலி கொடுக்காமல் ஒரு இடத்தில் அவர்கள் வளர்ந்தார்கள் என்று ஒரு இடத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில். எனவே தான் நான் சொல்றேன், அந்த தத்துவம் மனிதர்களுக்கு விரோதமானது. பிஜேபி இந்தியாவினுடைய இருப்புக்கே ஆபத்தானது. எனவே திமுகவிடம் இருக்கக்கூடிய குறைகளை நானும் திமுகவும் ஒரே கட்சியா? சிபிஎம்மும் திமுகவும் கிடையாது. அது செய்யற எல்லாமே இப்ப பார்க்கும்போது அப்படிதான் இருக்குன்னு பேசிக்கிறாங்களே. அப்படிதான் இருந்தா வேலை நேரத்தை நான் ஏத்துக்கிட்டு தானே போயிருந்திருக்கணும் இல்லையா? அப்படித்தான் இருக்குது. அப்படி கட்சிகள்லாம் அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. எங்க அடிமைத்தனத்தை பத்தி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி டிஃபைன். சரி விடுங்க, அதை விடுங்க. நான் என்ன கேட்குறேன், வேலை நேரம் ஃப்ளெக்சிபிளா ஒரு நல்ல வாய்ப்பு தானே. எடப்பாடி பழனிசாமி இமயமலைக்கா போயிருந்தாரு, என்ன பேசினாருன்னு சொல்லுங்க. பல்வீர் சிங்னு ஒரு ஏஎஸ்பி 41 பேர் பல்ல பிடுங்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் இருந்து தானே இருந்தாரு, என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. சரி, சாம்சங் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. இல்ல அந்த நேரத்துல அவங்களுக்கு சீட்டு பிரச்சனை இருந்துச்சு, இங்க உட்காரலாமா அங்க உட்கார்றதா, யாரை உட்கார வைக்கிறன்ற பிரச்சனை. உங்களுக்கு சீட்டு பிரச்சனை வந்ததுன்னா இதெல்லாம் விட்டுருங்க. மேல்பாதி விஷயத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட் என்ன எங்கேயாவது சொல்லியிருக்காரா? கோயிலுக்குள்ள ஒரு பகுதியை விட மாட்டேன்றாங்க. அஃப்கோர்ஸ் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு. சரி, நீங்க சொன்னீங்கல்ல இந்த கையை வெட்டிட்டாங்க காலை வெட்டிட்டாங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு. எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சனையில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொன்னார். யார் பக்கம் தப்பு, யார் பக்கம் சரி, யார் பக்கம் நிற்கிறதுன்னு என்னைக்காவது நின்றுருக்காரா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன், எனக்கு தெரியல. சின்னதுரை வெட்டப்பட்டார், ரைட். அது போலீஸ் பார்க்கல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு, ரைட்டு. தப்பு பண்ணது யாரு? எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான இந்த விஷயங்கள்ல
எடப்பாடி பழனிசாமி மக்கள் பக்கம் நின்று பேசிய ஒரு விஷயத்த சொல்லுங்க. பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிக்கலன்னு சொல்றீங்க. நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்க கருத்தை கூட நீங்க சொல்றதுக்கு தயாரா இல்லையே. வெட்டினது சரியில், அதாவது என்ன நடந்தாலும் சரி, திமுக தவறு பண்ணியிருக்க, அந்த ஆட்சி அது வந்து என்ன விடிய ஆட்சி அப்படி இப்படின்னு அதை பேசுறீங்க நீங்க. ரைட். இதுல குற்றவாளியா இருக்கக்கூடிய அல்லது குற்றம் செய்த ஒரு பகுதி இருக்குல்ல, அதை பத்தி உங்க ஸ்டாண்ட் என்ன? நீங்க தேவேந்திரகுமார்னு இந்த பையன் கடைசியா வெட்டுப்பட்டார்ல, இந்த இந்த 3 விரல், இந்த 2 விரல், தலையில 6 காயமோ 8 காயமோ, ஒரு வெட்டுல ஸ்கல்லே திறந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்தாரா? ஏடிஎம்கேனுடைய நிர்வாகிகள் போய் பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ் இதை பார்க்கல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுலாம் சொன்னாங்க. ஏன் நீங்க அங்க இருக்கீங்க? நீங்க யார் பக்கம் இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி எந்த கட்சியில இருக்காரோ அந்த கட்சியோடவும் நாங்க கூட சேர்ந்திருக்கோம். 92க்கு பின்னாலையும் சேர்ந்திருக்கோம். ஆனா 92ல வாச்சாத்தி என்கிற கிராமம் சூறையாடப்பட்ட பிறகு, அதுக்கு பின்னால ஒரு காலத்திலையும் ஏடிஎம்கே இருக்கும்போது நியாயம் கிடைக்கல. நாங்க ஏடிஎம்கே எதிர்த்தும் இயக்கம் நடத்திருக்கோம், ஏடிஎம்கேயோட கூட்டணிலையும் இருந்திருக்கோம். வி நெவர் காம்ப்ரமைஸ்ட். பட் 32 வருஷத்துக்கு பின்னால அந்த பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு உட்பட, அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானவங்களுக்கு இப்போ 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது தொழில் தொடங்குவதற்கோ அல்லது வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கோ நீங்கள் பண்ணணும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு 3.25 கோடி ரூபா காம்பன்சேஷனை வாங்கியிருக்கோம். 265 பேரில் இறந்து போன 15 பேர் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்பதை உத்தரவாதப்படுத்தியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? எடப்பாடி பழனிசாமி தீர்ப்பு வந்தபோது வரவேற்றாரா? இல்லை, நீங்க அதை சொல்லணும்ல. உத்தப்பரம் விஷயத்துல எடப்பாடி பழனிசாமியோட கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுத்தது? எனவே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அடிமை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நான் இப்படி சில விஷயங்களை நான் முன்வைக்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ ஆணவ கொலை இப்ப தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமா முதல் வந்தது கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை கேஸை நாங்கள் தானே நடத்தினோம், நாங்கள் தானே எடுத்துட்டு போனோம், நாங்கள் போராட்டம் நடத்தினோம். ரைட். எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்ப்பை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரு? சரி, ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரணும்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசணும், அவரும் பண்ணலை. ஓபிஎஸ் ஆணவ கொலை அது எங்கே இருக்குன்னு கேட்டார். இப்போ இவங்களும் பண்ண மாட்டேன்றாங்க. 2 பேரை எடுத்து சண்டை போட்டுருக்கோம். பட் எங்கள் சண்டை என்பது தொடரும், எங்கள் போராட்டம் என்பது தொடரும். பட் நீங்க எங்கே இருக்கீங்க? நீங்க தமிழ்நாட்டில் ஜனங்கள் சம்பந்தப்பட்டு அல்லது 2 பிரிவா வரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையில் அதிமுக என்னுடைய ஸ்டாண்டு இதுன்னு சொல்லியிருக்கு. திமுகவே எல்லாத்துக்கும் வலிக்கு விழுந்துட்டாரு. திமுக ரோட்டை சரியா போடல, குப்புற விழுந்துட்டாரு. திமுக அந்த ரோட்டை சமமா வச்சுக்கலன்னு அவர் பேசுவாரே தவிர, சமூகத்திற்கு இடையில் அல்லது இந்த மாதிரியான மணிப்பூர் விஷயத்த அவர் எவ்வளவு நாள் கழிச்சு பேசினார்? மணிப்பூர் விஷயத்த எவ்வளவு நாள் பேசினார்? ஏன் பேச மாட்டேன்றார்? தமிழ்நாட்டில் ஒரு தாக்குதல் நடந்தா நீங்க வந்து மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்கணும் இல்லையா? பகல்காம்ல 26 பேரை கொண்டுட்டா நீங்க யாரை சொல்லணும்? சொல்லுங்க நீங்க. இல்ல, பாஜக வேண்டாம், இனிமே எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாஜக வேண்டான்னு சொல்ற ஒரு நிலைப்பாடு எடுத்த போதும் கூட அவரை யாரும் ஆதரிக்கல, இடதுசாரிகளும் அவர் ஆதரிக்கல. இந்த எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறீங்கல்ல, அது அப்போ அவருக்கு வேற வழி இல்லை. அப்போ உங்களுக்கு அதிகாரம் மட்டும்தான் குறி. அதிகாரம் மட்டும்தான் குறி. அதிகாரத்துக்கு போவோம்னா நீங்க வந்து பாஜக வேண்டாம், அதிகாரத்துக்கு போவோம்னா பாஜக வேணும். அதுதானே இப்போ அவங்க பேசியிருக்காங்க. என்ன வேண்டுமா, யாரோட வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம், எத்தனை பேர் செத்தானாலும் எனக்கு கவலைப்படலை. இன்னொரு பத்தான்கட் நடக்கலாம், இன்னொரு புல்வாமா நடக்கலாம், இன்னொரு ஊரி நடக்கலாம், இன்னொன்று பெஹல்காம் நடக்கலாம். எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. இன்னொரு என்ஆர்சி வரலாம், இன்னொன்று சிஏஏ வரலாம், இன்னொன்று வக்ஃபு சட்ட திருத்தம் வரலாம். எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. வக்ஃபு சட்டத்தில் அவங்க எதிராக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. வக்ஃபு சட்டத்தில் அவங்க எதிராக தானே இருக்காங்க. எப்போ இனிமே பாருங்க இல்லை, இன்னைக்கும் ஒரு இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்காங்க. இங்கே ஒரு உறுதியாக இருக்காங்க. இனிமே பாருங்க,
நான் என்ன சொல்றேன்னா, அவர் பல விஷயங்கள என்ன சொன்னாரு, இப்போ பல பேர் எதிர்த்து நின்றுருக்காங்க. ஆனா, நீங்க இப்ப ஏன் கூட்டணி இவரோட சேரல, அப்படி கூட்டணி சேருவது என்பது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். ஈவன் இப்ப நீங்க கேட்குறீங்கல்ல, நீங்க எல்லா விஷயத்துக்கும் போராடலையேன்னு நீங்க கேட்குறீங்க. அந்த மாரியான சிரமங்கள் இருந்தா கூட கூட்டணியில் இருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன? பிஜேபி என்கிற ஒரு பேரிடர், பெருநோய் இந்தியாவை பீடிக்கக்கூடாது என்பதற்காக நிற்கிறோம். அதுல நீங்க ஃபேர்மா இல்லையே. நீங்க 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 இடைப்பட்ட காலத்திலையும் பிஜேபி எதுல கிரிட்டிசைஸ் பண்ணீங்க? எங்களை இடது பக்கம் வச்சுக்கிட்டாரு, வலது பக்கம் வச்சுக்கிட்டாருன்னு அதுக்கு முன்னால போய் நீங்க கொண்டாடிட்டு வந்தவங்க தானே நீங்க. எனவே நான் அவங்க மாறுபடுறாங்க. இப்போ திமுக ஒரு காலத்துல பிஜேபி யோட இருந்தாங்க. தென் தே டிசைடட். ஆனா அதுக்கு பின்னால இவருடைய கிரெடிபிலிட்டியை நம்மளால இதுவரை அவர் ப்ரூவ் பண்ணல. முதலமைச்சருக்கு நேற்று ஒரு பாராட்டு விழா நடந்தது. மாநில சுயாட்சி சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாரு. ஆளுநர் குறித்து ஒரு தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தமிழ்நாடு அரசு காரணமாக இருந்திருக்குது. இந்த விஷயங்களுக்காக பாராட்டு விழா நடந்துச்சு. தமிழிசை சவுந்தரராஜன் அதை விமர்சிச்சிருக்கிறாங்க. விளம்பர பிரியராக இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். எப்படி பார்க்குறீங்க? கட்டாயம் அதை விளம்பரப்படுத்தணும். இந்தியா முழுவதும் விளம்பரப்படுத்தணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒண்ணும் இல்லாம 56 இன்ச்சுன்னு அதாவது உலகத்திலேயே மோடிக்கு மட்டும் ஒரு அளவுகோல் வைக்கிறீங்க, ரொம்ப விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னு. என்ன எதை பத்தி விளம்பரப்படுத்துறாங்கன்னு வந்தது? மோடியை விளம்பரப்படுத்துறாருங்கிறது எதை பத்தி வந்தது? இது ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 56 இன்ச்சு இல்ல 57 இன்ச்சு மார்பு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அவரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதலமைச்சர் இல்ல, இந்தியாவுக்கே பிரதமர், விஸ்வகுருன்னு யாராவது சொன்னாங்க. இதெல்லாம் வெற்று கோஷங்கள். ப்ராப்ளம் என்ன? தமிழ்நாட்டில் கவர்னர் ஒரு மசோதாவுக்கு, நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு கையெழுத்து போடாமலேயே அது சட்டமாகும் என்கிற ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்களா இல்லையா? அதுல வெற்றி பெற்றிருக்காங்களா இல்லையா? அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றின்னு தான் முதலமைச்சர் சொல்றாரு. ஆமா. பிறகு என்ன உங்களுக்கு? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை விளம்பரப்படுத்த வேண்டும். இந்தியா இப்போ கேரளா இந்த கேஸை கோட் பண்ணி தான் இது எங்களுக்கும் பொருந்தணும்னு கேட்டிருக்கா கேரளா கவர்மெண்ட் அந்த கவர்னருக்கு எதிராக போகும்போது அதை கேட்டிருக்கு. நல்ல விஷயம் தானே. இதுவரை நிரப்பப்படாத அது என்ன பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்புகளுக்கான அந்த தேடுதல் குழுக்களை நியமிச்சிருக்காங்க. நல்லது தானே. இதை பாராட்டாம என்ன செய்ய முடியும்? இதை விளம்பரப்படுத்தாம என்ன செய்ய முடியும்? நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.